ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ரீட்டு சாக்கோ ஐஸ்கிரீம் பிஸ்கெட் இருந்தது. க்ரீம் பிஸ்கெட்டு. சரி, அதை யாரும் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். சரி, டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன பண்ணலாம் பார்த்தா ஒரு 2 பேரிச்சம்பழம் கிடச்சிது. எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வந்துட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம கொஞ்சம் பூரி தட்டுற கட்டையால் 4 தட்டு தட்டிட்டு கட் பண்ணிவிடுவோம். தட்டிட்டு நம்ம வந்து ஒரு இதில் சேர்த்துடலாம். அதை அடிச்சுட்டு இப்போ ஒரு இதில் பிளாஸ்டிக் இதில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து சரியாக பவுட்ரு ஆகாததுனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூடயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுலேயே க்ரீம்லேயே கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து எதில் பண்ண போகிறோமோ அந்த இதில் வந்துட்டு இது போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தண்ணி பாலாக தான் இருக்குது. நீங்கள் திக்கு பாலாக இருந்தால் அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேணாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். அதிகமாக ஊற்றினீங்களா தண்ணி மாதிரி வந்துடும். கொஞ்சமாக தான் திக்காக இருக்கணும், அந்த இட்லி மாவுலாம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம், மூடி போட்டு. நாளைக்கு பார்க்கலாம் எடுத்து எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், நேற்று நம்ம வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சோம் இல்லையா. இப்போ இதை எடுத்துகிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம பண்ண ஐஸ்கிரீமு ரெடி ஆகிடுச்சி. எல்லாம் கப்புலேருந்து அது எடுக்கவே வரல, அந்த டம்ளர்லேருந்து. நம்ம வந்து இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன எதை கிடைச்சாலும் எதையோ ஒரு ஐஸ்கிரீமாக பண்ணிடுறாங்கன்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறது எனக்கும் கேட்குது. இதெல்லாம் ட்ரையல் தான். நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியது தானே. உங்களோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? சூப்பராக பிஸ்கெட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து ஓரியோ பிஸ்கெட் வச்சு தான் சூப்பராக அந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் அந்த ஐஸ்கிரீமு. நீங்கள் வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு பால் இருந்தால் போதும். கூட நட்ஸு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.